கண்டிப்பாக அந்த சோழிங்கநல்லூரை ஒரு வெற்றியை தேடி தருவேன் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவரை கிஸ் பண்ணேன் அண்ணனுக்கு. இப்போ ஒரு எலெக்ஷன் எவ்வளோ செலவாகும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த 23 பெண்களுக்கு அவங்களால முடியுன்றதுனால அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். நம்மளால செலவு பண்ண முடியும், இறங்கி ஒர்க் பண்ண முடியும். அப்படி தோணும் போது 400 கோடி சொத்து வச்சிருக்காருன்ட்டு பார்த்தோம் விஜய் அவர்கள். அவர்களே அவங்களுக்கு கொடுத்த ஆர்வம் உள்ள பெண்களை ஊக்கப்படுத்தலாம் இல்லையா? ரீசெண்டாக நாங்கள் பண்ண ஒரு சர்வேல வந்து ஒரு பெண்மணி பேசியிருக்காங்க. அந்த ஃபேமிலி கான்ட்ரோவர்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ சப்போர்ட் விஜய். ஃபேமிலி அம்போன்னு விட்டா பிசிகேலேருந்து கடலூர் மாவட்டத்தில் வந்து ஒருத்தர் மாவட்ட செயலாளர் தலைவரை பார்த்து இணைஞ்சாரு. ஒரு 2 நாளில் திருப்பி அதே கட்சிக்கு போய் சேர்ந்துட்டார். கேவலமான செயலாக இருக்குது. அப்போ இங்கே தாவேக்காவை நீ அசிங்கப்படுத்த தானே வர. யார் அசிங்கப்படுத்தினாலும் இதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் ஜெயிக்க போகிறது நாங்கள் தான்ன்றது அது உறுதியாக இருக்கிறோம். திமுக வேட்பாளரா அரவிந்த் ரமேஷ் அவர்கள் நிக்கிறாங்க. 2 முறை அவர் ஜெயிச்சிருக்காரு. ஈசிஆர் சரவணன் அவர்கள் அவரை எதிர்த்து நிக்கிறாரு. வின் பண்ணிடுவாரா? எனக்கு நான் தினந்தோறும் பிரச்சாரத்துக்கு போகிறேன். மக்கள் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, பிரச்சாரம் நீங்கள் எதுக்கு நான் இந்த டைம்லாம் வரீங்க, கண்டிப்பாக எங்கள் வீட்டில் 15 ஓட்டு நான் கண்டிப்பாக போட்டுருவேன், நீங்கள் பிரச்சாரத்துக்கே வராதிங்கன்ற அளவுக்கு பிரச்சாரத்துக்கு போகிறேன். டிஎம்கே குடும்பம் போல் அந்த குடும்பம் பிரச்சாரத்துக்கு நான் போக சொல்லவே முதல்வர் படத்துக்கு வந்து நிற்க வைக்கிறாப்புல. அதில் நாகரிகம் தெரியாத ஒரு அரசியல்னு சொல்லுவாங்க, அது அங்கே தெரிஞ்சுக்கிச்சு. ஒன்று டிஎம்கே ஒன்று டிவிகே அப்படிதான் நாங்கள் இன்னும் ஆரம்ப கட்டத்திலேருந்து இப்போ வரையும் நாங்கள் அப்படி தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா களத்துல இன்னும் 2 பேர் இருக்காங்க இல்லையா? அவங்கள பத்தியும் சொல்லணும். எங்களை மாதிரி சிங்கிளா நிற்க சொல்லுங்க. சிங்கிளா தானே நிக்கிறாங்க. பொதுச் செயலாளரோ மற்ற மாநில நிர்வாகிகள் கழக யாருமே அவர் மட்டும் தான் உட்காந்துருந்தாரு. தொகுதியில் எப்படி இருக்குன்னு கேட்டார். கருத்து கணிப்புலையும் நம்ம வந்து ஜஸ்ட் நவுல தான் இருக்கும். நம்ம கருத்தை இறங்கி வேலை செஞ்சால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. அப்படியா? உங்களை நம்பியே வந்திருக்கேன், உங்களை மட்டுமே நம்பி வந்துருக்கேன், மக்களை நம்பி வந்திருக்கேன், என்னை கைவிட்டுற மாட்டீங்கல்ல. அவர் சொன்னோன்னே நான் கண்ணு கலங்கிட்டேன் அந்த இடத்துல. Pani 65 இதுதான், இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மளோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் சோழிங்கநல்லூர் தொகுதி வேட்பாளர் திரு ஈசிஆர் பி சரவணமூர்த்தி அவர்கள் இன்று நம்மளோட இணைந்திருக்கிறார். அவரிடம் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம். வணக்கம் மேடம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் வேட்பாளரை அறிவிச்ச உடனே நீங்க ரொம்ப எமோஷனல் ஆகி அவர் காலிலே போய் விழுந்தீங்க. ஏன் அவ்வளோ எமோஷன்? எதனால? ஏன்னா நிறைய பேர் அதை பண்ணல. நீங்க வந்து அவரோட நெருங்கிய உறவாடக்கூடிய ஒரு நபர், அடிக்கடி அவரை சந்திக்கக்கூடிய ஒரு நபர், திடீர்னு ஏன் அவ்வளோ எமோஷன் ஆனீங்க? ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் மேடம். நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இவர் கட்சி ஆரம்பிப்பார், நம்ம ஒரு வேட்பாளராக வருவோன்றது எனக்கு தெரியாது. ஒரு ரசிகர் மன்றமாக ஆரம்பித்தோம், நட்பணி இயக்கம், மக்கள் இயக்கம், இப்படியே நம்ம மக்களோட மக்களாகவே இருந்து அவருக்கோசம் ரசிகர் மன்ற அந்த வேலையை செஞ்சோம். ஒரு எம்எல்ஏ போது பதவின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வாய்ப்பை எனக்கு தலைவர் கொடுத்துருக்காரும் போது நான் அவர்கிட்ட அதான் சொன்னேன், நான் ஒரு எளிய குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன், எனக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக இந்த சோழிங்கநல்லூரை ஒரு வெற்றியை தேடி தருவேன் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவரை கிஸ் பண்ணேன் அண்ணனுக்கு. மறக்க முடியாத ஒரு தருணம் அது எனக்கு. அப்படியா, ஜெயிச்சிவா அப்படின்னாரு, பண்ணாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த விஷயம் எனக்கு. இப்போ நம்ம நிறைய கட்சியில பாக்குறோம், வேட்பாளர்களை வந்து இன்டர்வியூ வச்சு தேர்வு பண்ணாங்க. தாவேக்காவில் வேட்பாளரை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? எத்தனை கட்டங்களா பேச்சுவார்த்தைகள் போச்சு? அது பார்த்தீங்கன்னா நீங்கள் விருப்பமனு நாங்கள் கொடுத்தோம். விருப்பமனு கொடுத்தோன்னா முதற்கட்ட லிஸ்ட்டில் நான் போயிருந்தேன். அப்போ எங்கள் தலைவர் வந்திருந்தார், கழக தலைவர் வந்திருந்தார். ரூமில் அவர் மட்டும்தான் இருந்தார். மற்றபடி பொதுச் செயலாளரோ மற்ற மாநில நிர்வாகிகள் கழக யாருமே அவர் மட்டும்தான் உட்காந்துருந்தார். நான் அம்பத்தூர் வேட்பாளர் ஒரு 3 பேர் போயிட்டு அண்ணனை போய் பார்த்தோம். ஒரு 3 பேராக இது பண்ணி பார்த்தோம். போய் உட்காந்து நல்லா இருக்கு நான் போனோடனே அவர் எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த ஒரு படப்படப்பு இருக்கும் எனக்கு. போனோடனே நான் ஒரு அக் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் அண்ணன் கூட உட்காருங்க அப்படின்னாரு. எப்படி இது தொகுதியெலாம் எப்படி இருக்குன்னு கேட்டார். பொதுவாக என்ன கேட்குறாரு ஃபஸ்ட்டு, நல்லா இருக்குன்னா சிறப்பாக இருக்குது, சோழிங்கநல்லூர் தொகுதி நல்லா சிறப்பாக இருக்குது, கருத்து கணிப்புலையும் நம்ம வந்து ஜஸ்ட் நவுல தான் இருக்கும், நம்ம கருத்தை இறங்கி வேலை செஞ்சால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. அப்படியா, தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதி, நீ வந்து ஜெயிச்சே ஆகணும், பார்த்துக்கோ அப்படின்னாரு. கண்டிப்பாக ஜெயிச்சு தரேண்ணா அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு போட்டியா வேற யாராவது மனு கொடுத்தாங்களா? இல்லை, கொடுக்கலாம் மட்டும்தான் கொடுத்தேன். ஸோ ஜெயிச்சு வாங்கணும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த இடத்துல பேசின ஒரே ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களை நம்பியே வந்திருக்கேன், உங்களை மட்டுமே நம்பி வந்துருக்கேன், மக்களை நம்பி வந்திருக்கேன், என்னை கைவிட்டுற மாட்டீங்கல்ல அப்படின்னு அந்த விஷயத்த சொன்னார். அவர் சொன்னோன்னே நான் கண்ணு கலங்கிட்டேன் அந்த இடத்துல. ஏன்னா 30 வருஷமாக அவர்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இவர் கட்சி ஆரம்பிப்பார், எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு தருவார், நான் வேலை செய்யலை.
தலைவர்கிட்ட ரசிகராக இருக்கணும், தொண்டனாக அப்படியே போயிட்டு இருக்கணும். அவர் பேரில் நம்ம நல்லது செய்யணும், 4 பேர் இதில் ஒரு மத்தியில் ஒரு நல்ல பேரில் இருக்கணும். அப்படி மட்டும் தான் ஆசைப்பட்டேனே தவிர நான் அவர் கட்சி ஆரம்பிப்பார், நான் வந்து எம்எல்ஏ வேட்பாளர் நான் நிற்பேன்றது நான் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். அவர் சொன்ன அந்த வார்த்தையை வந்து ஏன் சொல்கிறாருன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை சரியில்லை. ஏன்னா ஒரு சில பேரை வந்து விலைக்கு வாங்கிடுறாங்க. விலைக்கு வாங்கிடுறாங்கன்னா எப்படி, நீ என் கட்சியில் வந்து சேர்ந்துருன்றாங்க. கரெக்டாக நம்ம கூடயே இன்றைக்கி நம்ம கூடயே இருப்பாங்க, நல்லா தான் வேறு கட்சியில் போய் சேர்ந்துறாங்க. அதுமாரி அவங்களே செட் பண்ணி அனுப்புகிறாங்க இன்றைக்கி இருக்கிற கட்சிகள்லாம். திடீர்னு வந்து ஆனால் மாரி உங்கள் அந்த கட்சியிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், எனக்கு வந்து ஒரு உங்கள் கட்சியில் வாய்ப்பு கொடுங்க, என் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. திடீர்னு திருப்பி எந்திலேருந்து திருப்பி அதே கட்சிக்கு போயிடுது. ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு கலங்கத்தை இப்போ வந்து தாவேக்காவிலேருந்து இணைந்தார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் தான், அது மைனஸ் தானே எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இதை நாங்கள் புரிதல். முக்கிய நபர்கள் யாராவது அப்படி நடந்திருக்காங்களா? இங்கே இல்லை, தமிழ்நாடு மட்டும் ஒரு சில ஊர்லலாம் நடந்திருக்கு. வந்துட்டு உடனே பிசிகேலேருந்து கடலூர் மாவட்டத்தில் வந்து ஒருத்தர் மாவட்ட செயலாளர் வந்து இன்னைக்கு தளபதியை பார்த்து தலைவரை பார்த்து இணைஞ்சார். ஒரு 2 நாளில் திருப்பி அதே கட்சிக்கு போய் சேர்ந்துட்டார், அந்த கட்சி தான் போயிட்டார். இது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, கேவலமான செயலாக இருக்குது. நீ ஒரு கட்சியிலேருந்து வந்துட்டேன்னா முழுமையாக வந்து சேர்ந்துட்டேன், அப்புறம் திருப்பி அதே கட்சிக்கு நீ இப்போ வரவே தேவையில்லை. அப்போ இங்கே தாவேக்காவை நீ அசிங்கம் பார்த்து தானே வர. யார் அசிங்கப்படுத்தினாலும் இதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஆனால் ஜெயிக்க போகிறது நாங்கள் தான்ன்றது அதில் உறுதியாக இருக்கிறோம். அதனால விமர்சனத்தை பற்றி கவலைப்படுறதே கிடையாது, அதில் உறுதியாக இருக்கிறோம். ஓகே, வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணாங்க. சரி, விஜய் அவர்கள் காலில் ஒரு எமோஷ்னலாக ஒரு 30 வருஷம் ஜேர்னி ரொம்ப எமோஷ்னலாக அவர் காலில் விழுந்தீங்க. அப்படியே கட் பண்ணால் வந்து ஆனந்த் சார் அவரை ரொம்ப அக்ட் பண்ணி அங்கேயும் ரொம்ப எமோஷ்னல் ஆனீங்க. அது எதனால, ஏன் அவ்வளோ எமோஷன் அவர்கிட்ட? இந்த வேட்பாளராக நிற்கிறதுக்கான அங்கீகாரம் வந்து தலைவரோட லெட்ரு கொடுக்கணும். எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு, வேட்பாளர் அறிவிச்சாச்சு. மறுநாள் தலைவர் லெட்ரு கொடுக்கணும். இந்த சின்னத்தில் வந்து நம்ம விசில் சின்னத்தில் நிற்கணும்னா அதுக்கான தலைவரோட கையெழுத்து அதில் இருக்கணும். அந்த லெட்ரு அங்கே போயிருந்தேன். அந்த லெட்டரை வாங்கி பார்க்க சொல்ல தலைவர் ஒரு 4-5 கையெழுத்து லெட்டரில் போட்டிருந்தார். எனக்கு பரிந்துரை பண்ணி அந்த லெட்டரில் விசில் சின்னத்துக்கு பரிந்துரை பண்ணி போட்டு அந்த லெட்டர் தேர்தல் ஆணையத்தை நம்ம தரணும். அந்த லெட்டரை பார்க்கும்போது ஒரு எமோஷனல் ஆகிட்டேன். நான் உங்களை வாட்டி கட்டுப்பிடிச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்டயே அதே தான், அவர் எதுவும் சொல்லலை, நானே கட்டிப்பிடிச்சிருந்தேன். அதுதான் எதை சொல்கிறேன்னே, நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கோம். எல்லா விஷயத்தையும் ஒரு அரசியல் கட்சியாக இல்லை, ஒரு குடும்பமாக எங்களுக்குள்ள ஒரு அண்ணன் தம்பி போல் பழகுறோம். அதனால அந்த பாண்டிங் எங்களுக்கு எப்பயுமே அது இருக்கும்னு நம்புகிறேன் நான். ஓகே, ஆனால் பொதுவாக ஆனந்த் அவர்கள் மேலே வந்து வெளியே இருக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்குன்னா, உள்ள இருக்க தொண்டர்கள் கிட்ட வந்து ரொம்ப கடுமையாக நடந்துப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். உண்மையாக அவர் எப்படி நடந்துப்பாரு, என்ன மாதிரி இருக்கும்? அவரை மாதிரி ஒரு தங்கமான மனிதரை பார்க்கவே முடியாதுங்க. ஏன்னா சேனலுக்கோசம் சொல்ல இருக்கிற சூழ்நிலை சொல்கிறேன். நம்ம எத்தனை மணிக்கு போனாலும் துணி வெயிட் பண்ணி பார்ப்பாரு. வீட்டுக்கு போன உடனே அவர் வீட்டில் அவர் சாப்பிட்ற, அவர் போய் பார்க்க போகிறோன்னா ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. இருந்தாலும் அவர் சாப்பிட எல்லாருக்கும் இருக்கிறத பகிர்ந்து கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு மனிதர் அவர். என்னன்னா மற்ற கட்சியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, பொறுப்பில் இருக்கவங்க இருப்பாங்க, எல்லாரும் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவர் மேலே ஏன் விமர்சனம் வந்தால் இவர் ஒரே ஹேண்டில் பண்ணுறாரு, இவர் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. ரசிகர் மன்றத்தில் இவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு, பொதுச் செயலாளர் ஆனந்தனை மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. அதனால் நிறைய விமர்சனங்கள் வரதான் செய்யும். அவர் அதை பற்றியில் கவலையே பட மாட்டார். தலைவருக்கு வராத விமர்சனம் மாடா அப்படின்னு கேட்பார். தலைவருக்கு வராத விமர்சனம் நம்மளுக்கு வரது, நம்மளாம் தூசின்னு. ஏன்னா எங்கள் தலைவருக்குலாம் பார்த்தீங்கன்னா காவலன் படத்துலேருந்து பிரச்சனை தான், பிரச்சனை இல்லாத நாளே கிடையாது எங்கள் தலைவருக்கு இந்த நிமிஷம் வரையும். அதனால் அதெல்லாம் நான் கடந்து தான் போய் ஆகும். அது வந்து விமர்சனம் வருது வரைக்கும் தான், அதை தகுத்து எறிவது தமிழக வெற்றி கழகத்தோட பழக்கமாகி போச்சு தொடர்ந்து. இப்போ உங்களோட தொகுதி சோழிங்கநல்லூர் தொகுதியில திமுக வேட்பாளரா அரவிந்த் ரமேஷ் அவர்கள் நிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 முறை அவர் ஜெயிச்சிருக்காரு. 2016, 2021 எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரு. ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டா சோழிங்கநல்லூர் தொகுதியில நிக்கிறாருன்றப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு ஈசிஆர் சரவணன் அவர்கள் அவரை எதிர்த்து நிக்கிறாரு. வின் பண்ணிடுவாரா? அவருடைய வியூகம் என்னவா இருக்கு? எல்லாமே மக்களோட கையில தான் இருக்கு, மக்களோட கையில தான் இருக்கு. எனக்கு நான் தினந்தோறும் பிரச்சாரத்துக்கு போறேன். மக்கள் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, பிரச்சாரம் நீங்கள் எதுக்கு நான் இந்த டைம்லாம் வரீங்க, கண்டிப்பாக எங்கள் வீட்டில் 15 ஓட்டுக்கு நான் கண்டிப்பாக போட்டுருவேன், நீங்கள் பிரச்சாரத்துக்கே வராதிங்கன்ற அளவுக்கு மக்களை வந்து ஆரவாரமாக வரவேற்கிறாங்க தாவேக்காவை. ஏன்னா நான் ஒரு இடத்துல கூட இந்த உனக்கு ஓட்டு போட மாட்டேன், இது டிஎம்கேயோட வீடு ஏடிஎம்கேயோட வீடு ஒருத்தர் கூட சொல்லலை. கண்டிப்பாக ஓட்டு போடுறேன், அதை ரிசீவ் பண்ணி அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. வீட்டில் இருக்க ஜென்ஸுக்கிட்டலாம் அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த துண்டு பிரச்சாரத்தை பார்த்தாவே அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது சோழிங்கநல்லூரில் ஒரு ஏரியாவில் ஃபங்க்ஷன் இதுக்கு போகிறேன், நான் பிரச்சாரத்துக்கு போகிறேன். அங்கே ஒரு தம்பி யாருன்னு தெரில, அந்த டிஎம்கே குடும்பம் போகுது. அந்த குடும்பம் முதல்வரோட படத்தை வந்து பிரச்சாரத்துக்கு நான் போக சொல்லவே முதல்வர் படத்தை வந்து நிற்க வைக்கிறாப்புல. அதில் சூப்பர் தம்பி சொல்லிட்டு நான் அதை கடந்து போயிட்டேன். கடந்து போக சொல்ல அவங்களோட மனைவி அங்கே இருந்தாங்க. அவங்க மனைவின்னு எனக்கு தெரியாது.
இந்த மாதிரிலாம் வளர்த்து வச்சுருக்காங்க பற்றியா ஒரு நாகரிகம் தெரியாத ஒரு அரசியல்னு சொல்லுவாங்களா, அது அங்கே தெரிஞ்சுக்கிச்சு. நம்ம ஒரு பிட் நோட்டீஸ் கொடுக்குறோம், ஹேண்ட் பிட் கொடுக்குறோம், ஓட்டு போடுறது போடாத உன்னோட கடமை, கடந்து போயிடும். அதான் ஒரு இன்றைக்கி இருக்கிற விஷயம். அதை விட்டு நீ ஃபோட்டோலாம் கூட்டு வந்து காமிச்சு நீ உண்மையாக இருக்கிற நான் பொய்யா இருக்கலாம் காட்டுறது தேவையில்லை. நான் அந்த அக்காட்ட சொன்னேன், இந்த மாதிரி பாருங்க எப்படிலாம் இருக்காங்க பாருங்கக்கான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த அவங்களோட வீட்டுக்காரர் தான் போல்தவர். அவங்க போய்ட்டு அந்த படத்தை முதல படத்தை தூக்கி விசிறி அடிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னான்னு தெரில, அது ரொம்ப வைரல் ஆகி போச்சு. ஒரு 2 நாள் நடந்த விஷயம் அது. அவங்க அப்போ எங்கள் தலைவர் சொல்லார், வீட்டுக்கு வீடு ஒரு விஜய் இருக்காருன்னு சொல்லுவாங்களா, அன்றைக்கி நான் அந்த விஷயத்தை உணர்ந்தேன். அந்த விஷயத்தை அன்றைக்கி வந்து அந்த அக்காவும் அப்போ வந்து எங்கள் தாவேக்கா விரும்புகிறாங்கன்றது நான் உணர்ந்தேன். அதே குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் அது மாதிரி இருக்கு சொல்ல அவங்க இது மாதிரி தூக்கி போட அவசியமே இல்லையே. அப்போ புரிஞ்சுக்கினேன், ஓகே நம்ம தாவேக்கா நிர்வாகி போல்தவங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்கினேன். இதுதான் தமிழக வெற்றி கழகம். இப்போ நீங்க இந்த பணியில ரொம்ப நாளா இருக்கீங்க, இப்போ வந்து வேட்பாளரா நிக்கிறீங்க அப்படின்னா சோழிங்கநல்லூர் தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் எழில்நகர் ஹவுசிங் போர்டு சரியான பஸ் வசதி கிடையாது. 1. 2வது நம்ம இங்கேருந்து ஒரு ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னாவே 2 பஸ்ஸு பிடிச்சி போகணும். ஒன்று அடையார்லேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி போகணும். ஒரு எமர்ஜென்சி எதனா ஒன்றா கூட பஸ்ஸு கிடையாது. போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துனாங்க மெயினாக 1. ஏன்னா அதுக்கான விஷயத்தை கொஞ்சம் நாங்கள் ஒரு அங்கே இருக்க பெரும்பாக்கம் இருக்க மகளிர் அணியெல்லாம் ரெடி பண்ணி ஒரு 500 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி போக்குவரத்து கழகத்தில் போய் பாரிஸில் போய் கொடுத்தோம். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பஸ்ஸு விட்டாங்க, திருப்பி அந்த பஸ்ஸை கட் பண்ணிட்டாங்க. திருப்பி இப்போ எலக்ட்ரிக் பஸ்லாம் விட்டுருக்காங்க, ஆனால் அதை யூஸ் இல்லாமல் அப்படியே வச்சுருக்காங்க. பேருக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ஆனால் ப்ராப்பரான பஸ்ஸு கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலை அங்கே இருக்குது. 2வது மருத்துவமனையும் இருக்குது. மருத்துவமனை அதுக்கான எக்யூப்மெண்ட்டே எதுவுமே கிடையாது, சரியான எக்யூப்மெண்ட்டு கிடையாது. ஆயப்பட்ட தான் போகணும், இல்லை ஜிஹெச் தான். இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய இருக்குது. சரியான சுகாதாரம் கிடையாது அந்த ஊரில். பார்க் இருக்குது, பார்க்கில் ஏகப்பட்ட செடிகளெல்லாம் வளர்ந்து அது பார்க்கு ஒரு பார்க்குன்றது ரிலாக்ஸாக போய் காலை வாக்கிங் போகிறது தான், அது கூட அங்கே இல்லாத சூழ்நிலை. ரோடு வசதி, ட்ரைனேஜ்ன்றது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 வருஷமாக அந்த ரோடு இது பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த குமரன் சிக்னல்லேருந்து அந்த செம்மஞ்சேரி அது உள்ளே போகிற வரையும் அவ்வளோ ரோடு நோண்டி வச்சுருப்போம். ஒன் சைடு அதில் தான் போனால் வரணும், இப்போ காவல் நோண்டுறாங்க, பாதலா சாக்கடையை போன்றாங்க. இதெல்லாம் இந்த 5 வருஷமாக ஏன் பண்ணலை? எலெக்ஷன் வரப்போது இந்த டைமில் ஒர்க் பண்ணால் காமிச்சா தான் நம்மளுக்கே திருப்பி ஓட்டு போடுவாங்கன்றது நினப்பு. ஆனால் கண்டிப்பாக இந்த நினப்பெல்லாம் இந்த வாட்டி கண்டிப்பாக வராது. தமிழக வெற்றி கழகம் விசில் சின்னது தான் ஓட்டு போடுவாங்க மக்கள்ன்றது நான் ஆணித்தரமாக நம்புகிறோம் இந்த விஷயத்தில். ஏன்னா அந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு என்னோட பிரச்சாரத்தை தொடங்கினேன். மக்கள் ரொம்ப ஆரவாரம், கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு மேலே ஓட்டு இருக்கு அந்த ஏரியாவே. ஹவுசிங் போர்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸு, பூக்கடை, சிந்தாரப்பேட்டை இந்த மாதிரி எல்லா ஏரியாவில் வந்து இங்கே வந்து டோக்கன் கொடுத்து இங்கே அங்கேருந்து காலி பண்ணி இங்கே வந்துட்டாங்க. அவங்க வாழ்வாதாரத்துக்கு தினந்தோறும் அங்கே தான் போகிறாங்க. அவங்க ப்ராப்பரான பஸ்ஸு கிடையாது. 2வது அந்த எல்லாருமே வந்து கூலி வேலை செய்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, வீட்டு வேலைக்கு போகிறவங்க, ஹோட்டலில் வேலை செய்கிற, இப்படி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுற மக்கள். ஆனால் அந்த லைனில் 3 ஒயின் ஷாப் இருக்குது. வேலைக்கு போகிறாங்க, அங்கே ரிட்டர்ன் வந்துட்டு ஒயின் ஷாப் சாப்பிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க குடும்பத்தை எப்படி கவனிப்பாங்க? அங்கே ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று போட்டோம். அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரே ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆனவுடனே இந்த லைனில் இருக்க ஒயின் ஷாப்பை முதல்ல எடுக்கிறேன்னு சொன்ன ஒரே வார்த்தை மைக்கில் சொன்னேன். அங்கே இருக்க பெண்கள்லாம் வந்து என்னை கட்டி பிடிச்சினாங்க, ஹேண்ட் செக் பண்ணாங்க. அவ்வளோ ஒரு பார்ட்டியெலாம் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்ன பார், இந்த வார்த்தைக்கோசமே நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன் பாட்டினா. இதுவரை யாருமே இந்த வாக்குறுதி கொடுக்கல. அதுதான் மக்கள்கிட்ட ஒரு என்ன விஷயம் புரிதல் தெரியுது. ஏன்னா நம்ம போஸ்ட்லவே தெரியும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த ஒயின் ஷாப்பில். அவன் சம்பாதிக்கிறது 1000 ரூபா தான் இருக்கும். ஆனால் அவன் செலவு பண்ணுறது பார்த்தா 700 ரூபா செலவு பண்ணி 300 ரூபா வீடு வந்து ஒரு குடும்பத்தை எப்படி கவனிக்க முடியும்? என்னால் மொத்தமாக குறைக்க முடியாது, ஒரு 100% 90% என்னால் குறைக்க முடியாது. இந்த மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும், அதை விஷயத்த பண்ணலாம். இந்த 5 ஆண்டுகள்ல இத்தனை பிரச்சனைகள் இருக்கு, இதை வந்து யாருமே கண்டுக்கல அப்படின்னு சொல்றீங்க. நீங்க பல வருஷமா களப்பணியில இறங்கி வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அது குறிப்பா சோழிங்கநல்லூர் தொகுதியில நிறைய பேருக்கு உணவு வழங்குறதா இருக்கட்டும், நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் ஈசிஆர் சரவணன் அவர்கள் குரல் கொடுக்கல? உங்களுக்கு ஆதரவா நின்னாரா நிக்கலையா? நின்னாரு. காரணம் எதுக்கு? இப்போ அந்த போக்குவரத்து சரியான பஸ் இல்லை. உடனடியாக கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை கூட்டிட்டு பாரிஸில் போயிட்டு சென்ட்ரலில் போயிட்டு மாநகர போக்குவரத்து கழகத்தில் போயிட்டு மனு கொடுத்து அதை வந்து விஷயத்த பேசி பெரிய வைரல் ஆச்சு அந்த விஷயம். அவ்வளோ கூட்டம் உள்ளே போயிட்டு நாங்கள் பண்ணோம், இல்லை இங்கே பண்ணக்கூடாது, இல்லை நாங்கள் பண்ண மேலிடத்த உத்தரவு, எலக்ட்ரிக் பஸ் விட்றாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது இதை சொல்லி இப்போ எலக்ட்ரிக் பஸ் விட்றாங்க. இப்போ கூட நீங்கள் செம்மஞ்சேரி போனால் இப்போ ஒரு 60 பஸ் வந்து விட்டுருக்காங்க. ஆனால் சும்மா தான் நிற்குது, ஆனால் பயன்பாட்டுக்கே கிடையாது, சும்மா தான் நிற்குது. மக்களுக்கு ஒரு பிரச்சனை, குடிநீர் பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், மகளிர் பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். அந்த இடத்துல எல்லாம் மக்களாக தான் இந்த காலத்தில் நிற்கலைன்றது என்னோட இன்ஸ்டா பேஜ் எடுத்து பார்த்தாவே தெரியும். எங்கெங்க நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்றது இன்ஸ்டா பேஜ் எடுத்து பார்த்தாவே தெரியும். எங்களுக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ரீசெண்டாக வந்து உங்களுடைய ஒரு
வீடியோ நாங்க பார்த்தோம். நீங்க வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல பேசியிருந்தீங்க. எங்களுடைய பெண்கள் எல்லாருமே வந்து நைட்டு கூட வந்து போஸ்டர் ஒட்டுறாங்க, அவ்வளோ ஆர்வமா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இவ்வளோ ஆர்வமா ஒர்க் பண்ற பெண்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துல வெறும் 23 சீட்டு தான் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஏன் பெண்கள் எல்லாம் சமமா பார்க்கணும் விஜய் அவர்கள் தான் சொல்றாரு, ஏன் அவங்களுக்கு 23 சீட் தான் வழங்கப்பட்டிருக்கு? ரெண்டாவது ஒன்றே ஒன்று மேடம், இப்போ வந்து 230 நம்ம கேண்டிடேட் போடுறோம். விருப்பம் இல்லவங்க தானே நம்ம போட முடியும். விருப்பம் இல்லாத நம்ம போட முடியாதுல்ல. இப்போ ஒரு எலெக்ஷன் எவ்வளோ செலவாகும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த 23 பெண்களுக்கு அவங்களால முடியுன்றதுனால அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். இதே 100 பெண்களால் முடியும்னா கண்டிப்பாக அதை கொடுத்து தான் ஆவார் எங்கள் தலைவர். கொடுக்க மாட்டோம் சொல்ல மாட்டார். இதுதான் விஷயம், சின்ன விஷயம் தான். நம்மளால செலவு பண்ண முடியும், நம்ம இந்த இறங்கி வேலை ஒர்க் பண்ண முடியும்னு அப்படி தோணும் போது 400 கோடி சொத்து வச்சிருக்காருன்ட்டு பார்த்தோம் விஜய் அவர்கள். அவர்களே அவங்களுக்கு கொடுத்த ஆர்வம் உள்ள பெண்களை ஊக்கப்படுத்தலாம் இல்லையா? நாங்கள் வந்து கட்சி ஆரம்பித்து 3ஆவது வருஷம் தொடங்குறோம். கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் தொடங்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம செலவு பண்ணி நம்ம பண்ணுறதுக்கான இது நம்ம பண்ண முடியாது. உடனே இப்போ நான் கூட தான் நிற்கிறேன் தொகுதியில். இப்போ எங்கள் தலைவர் எங்கள் செலவு பண்ண நாங்களே கேட்க மாட்டோம். 30 வருஷமா ஒரு ரூபா செலவு எத்தனோ லட்சங்களை செலவு பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அவர் எதிர்பார்த்தா பண்ணுறோம். கிட்டத்தட்ட 41 பொதுக்கூட்டம் போட்டிருக்கோம் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி ஆளுநர் தொகுதியில் சேர்த்து. ஒரு பொதுக்கூட்டம் 4 லட்ச ரூபா செலவு. தளபதியோ பொதுச் செயலாளர் நானும் ₹1 பணம் தரல, அவங்களோட சொந்த பணத்தில் போட்டிருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்கோசம் அந்த விஷயம் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 41 பொதுக்கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 80 லட்ச ரூபா 90 லட்ச ரூபா செலவாயிருக்கும். அது சாதாரண விஷயம். 90 லட்சம் 80 லட்சம் சாதாரண விஷயம் கிடையாது. மொத்த பொதுக்கூட்டம் சேர்த்தாங்க. அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணும்போது நாங்கள் இதை எதிர்பார்த்து நாங்கள் இந்த விஷயம் செய்ய மாட்டோம். எதுவாக இருந்தாலும் எங்களோட சொந்த பைசில் தான் நாங்கள் செய்வோம். அதில் மட்டும் நான் எப்பயுமே உறுதியாக இருப்போம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய வீடியோஸ் உங்கள்த நாங்க பார்க்குறோம். ரீசெண்டா ஒரு வீடியோ வந்து ஒரு துப்புரவு பணியாளர் பெண்ணிடம் காலில் விழுந்து அவங்க கால்லாம் கழுவிட்டு அது பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஆனா பலரும் அதுல ஒரு கேள்வி கேட்குறாங்க, இதெல்லாம் இவர் முன்னாடி பண்ணாரா? இப்போ அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பண்றாருன்னா இது எல்லாமே ஓட்டுக்காக தானே? ஓட்டுக்காக அப்ப இவர் வந்து இதை பண்றாரு, ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணுவாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே என்னோட பேஜில் போய் பாருங்க. கொரோனா டைம்ல நம்ம எல்லாருமே வீட்டில் தான் இருந்தோம். உள்பட தமிழ்நாடு முதலமைச்சர் உள்பட வீட்டில் தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் மட்டும்தான் ஏரியாவில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு குப்பைகள் இருந்தால் ஸ்மெல்லு வரும், அது எத்தனை போகிறது ஒரு ஆள் போகணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு தூய்மை பணியாளர்கள் அவங்க இல்லாமல் நம்ம ஒன்றையும் பண்ணியிருக்க முடியாது, எல்லா விஷயத்துலையுமே சரி. அப்படி இருக்கும்போது அந்த டைமில் அவங்க பண்ணாங்கன்ற ஒரே விஷயத்துக்கோசம் அந்த ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த இந்த தளபதி விஜய் மக்கள் இயக்க சார்பாக நான் பண்ணேன். கொரோனா டைமில் அவங்களுக்கு பாதாபிஷேகம் பண்ணி ஒருத்தருக்கும் மாலை போட்டு சேரீ கொடுத்து பாதாபிஷேகம் பூ போட்டு அன்றைக்கி வரவேற்றேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை இல்லை பிரச்சனைன்ட்டு நம்ம எவ்வளோ விஷயம் வீடியோ பார்த்துருப்போம். ரொம்ப இன்னல்களை தாண்டி அவங்க ரொம்ப உண்ணாவிரத போராட்டம் எவ்வளோ நாள் இருந்தாங்க ரெவென்யூ பில்டிங்லாம். இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்தமாரி இவங்களுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும். எங்கள் தலைவர் வந்து பார்த்தாங்க கொண்டாங்க, நம்மளும் ஒரு சப்போர்ட்டாக கீழ்மட்டவங்களும் சப்போர்ட்டாக இருக்கணும்கோசம் அவங்களுக்கு பாதாபிஷேகம் பண்ணி மாலை போட்டு மரியாதை பண்ணோம். இதுதான் இப்போ ஓட்டுக்கோசம் பண்ணுற ஆள் கிடையாதுமா. அதாவது சொல்ல 30 வருஷமாக நாங்கள் சர்வீஸில் இருக்கோம். இந்த விஷயத்த நாங்கள் அப்பயே பண்ணிட்டோம். ஆனால் விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நல்லது செய்கிற விஷயம் பண்ணால் ஓட்டுக்கோசம் பண்ணுறது தான். நம்ம ஓட்டுக்கு இப்போ மற்ற கட்சி மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுத்து நம்ம ஓட்டுக்கு போடுங்க மேடம் சொல்லிட்டு போயிடலாமே. புரியுதுங்களா? அதையே நம்ம பண்ண போகிறோம். நம்ம ஒரு உணர்வுபூர்வமாக பண்ணுற விஷயம் அது. அதனால எங்களுக்கு எதுவுமே தெரியல. அது ஓகே. விஜய் அவர்கள் வந்து இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணி 2 இடங்கள்ல பிரச்சாரங்கள் தொடங்கியாச்சு. பேசுற பேச்சுல எல்லாத்துலயுமே வந்து திமுகவை மட்டுமே வந்து பேசிட்டு இருக்காரு. அவர் சொல்லிட்டாரு ஆல்ரெடி, என்னோட எதிரி வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா பிரதான கட்சிகள்லாம் 2 கட்சிகள் இருக்கு. அதிமுகவும் இருக்கு, நாம் தமிழர் கட்சியும் இருக்கு. அவங்கள பத்தி ஏன் விஜய் அவர்கள் பேசவே மாட்டாரு எந்த ஒரு கூட்டத்திலையும்? எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, நம்மளுக்கு எதிரியாளர் போட்டியாளர் மட்டும் தான் நம்ம விமர்சனம் பண்ண முடியும். அப்ப இவங்க 2 பேரையும் விஜய் அவர்கள் போட்டியாளர் நினைக்கல. நாங்கள் நினைக்கல. ஒன்று டிஎம்கே ஒன்று டிவிகே அப்படிதான் நாங்கள் இன்னும் ஆரம்ப கட்டத்திலேருந்து இப்போ வரையும் நாங்கள் அப்படி தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களே ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அப்படிதான் பேசுவோம். அது சரி. ஆனா களத்துல இன்னும் 2 பேர் இருக்காங்க இல்லையா? அவங்கள பத்தியும் சொல்லணும். இருக்காங்களே, எங்களை மாதிரி சிங்கிளா நிக்க சொல்லுங்க. 2 பேருமே களத்துல நிக்கிறவங்கள. ஒரு பக்கம் 26 கட்சி கூட்டணி, ஒரு பக்கம் 12 கட்சி கூட்டணி. சிங்கிளா தானே நிக்கிறாங்க. நிக்கிட்டங்க. அவர் 15 ஆண்டுகளா இருக்காரு. ஒருத்தர் கூட ஒரு எம்எல்ஏ ஆளுநர் கிடையாது உரிமை. ஆனா நாங்க மக்கள் ஏக்கமாக இருக்கும் போது அப்ப வந்து நாம் தமிழர் வந்து டிவிகேக்கு வந்து தகுதியா பார்க்கலன்னு நான் சொல்ல வரல. அவங்க திறமையா காட்டுறாங்க. அவங்க திறமையா இருந்திருந்தாங்கன்னா 15 ஆண்டுல ஒரு எம்எல்ஏ ஆயிருக்கலாம்ல. எம்எல்ஏ ஆயிருக்கலாம்ல, ஏன் ஆகல? அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும் நம்ம. ஆனால் நாங்கள் ஒரு ரசிகர் மன்றமாக இருக்கும்போது எங்கள் தலைவர் புகைப்படத்தை காமிச்சு
நாங்கள் வந்து 153 இடத்துல ஜெயித்தோம். வார்டு நம்பர்லேருந்து நகர செயலாளர், நகரமன்ற தலைவர்லேருந்து ஊராட்சி மன்ற தலைவர் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். தலைவர் படத்தை காமிச்சே அந்த அளவுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து களத்தில் வந்து டிஎம்கே மட்டும் தான் நம்ம இன்னைக்கு இருக்க ஆட்சி சரியில்லைன்ற காரணத்துக்கோசம் நம்ம அந்த விஷயத்தை நம்ம வந்து டிஎம்கே நம்ம எடுத்து நம்ம போராடிட்டு இருக்கோம் இந்த நிமிஷம் வரையும். ரீசெண்டாக நாங்கள் பண்ண ஒரு சர்வேல வந்து ஒரு பெண்மணி பேசியிருக்காங்க, அது உங்ககிட்ட காட்டுங்க. அந்த கொஸ்டின் அந்த ஃபேமிலி கான்ட்ரவர்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ சப்போர்ட் விஜய். பட் ஃபேமிலி அம்போன்னு விட்டா அந்த கொஸ்டின் மார்க் வரும்போது ஐ திங்க் அபவுட் விஜய். ஸோ அது இல்லைன்னா ஆப்வியஸ்லி ஐ வோட் ஃபார் டிஎம்கே. இது விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க் இல்லையா அவருடைய அதெல்லாம் கரியர்? எதுவுமே இல்லை மேடம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பாருங்கள் ரிசல்ட், மே 5ஆம் தேதி ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ இந்த அவங்களுடைய பதில் ஒரு வீடியோ பார்த்துல சர்ச் பண்ண முடியாது மேடம். பல வீடியோகள் இருக்குது, அந்த வீடியோலாம் காமிச்சா உங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கும். அவ்வளோ வீடியோகள் இருக்குது, புரியுங்களா சொல்கிறது. இந்த ஒரு வீடியோ சும்மா பேசுகிறோன்றக்கோசம் நம்ம அதெல்லாம் பெருசாக நம்ம வண்டியில் போட்டு யோசிச்சோன்னு நம்ம 10,000 தொண்டர்கள் இருக்காங்க அவரை நம்பி. இதெல்லாம் போட்டு நம்ம யோசிச்சு தானே வேலை செய்ய பெண்கள் பல பேருக்குமே இந்த கேள்வி இருக்கு இல்லையா? நீங்கள் தான் சொல்கிறீங்க, இப்போ அவங்க பேசுறதே இப்போ நீங்கள் காட்டுறீங்க. இதே என்ன நிறைய வீடியோ நான் காட்டினா அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து ஃபேமிலி ஒரு குடும்ப பிரச்சனை, நம்ம வெளியே கொண்டு வந்து பேச முடியாதுல்ல மேடம். புரியுதுங்களா உங்களுக்கு? குடும்ப பிரச்சனையை வெளியே எடுத்துட்டு வந்து பேச முடியாது. ஆனா விஜய் அவர்களே வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு தப்பா தெரியுது இல்லையா? அவர் மேட்ரு இல்லைன்னு சொல்றது போது அவர் தான் நீங்கள் இதில் நீங்கள் ஏதாவது யோசிச்சு நீங்கள் ஏதாவது இருக்க போகிறீங்க, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் சொல்ல வர. அது இப்போ நம்ம ஒரு படிக்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க டீச்சரு, படிப்பை மட்டும் பாருங்கள், மற்றதெல்லாம் நான் உங்களுக்கோசம் நீங்கள் பாஸ் ஆகிற எல்லாரையும் நான் பார்த்துட்டு டீச்சர் சொல்கிறாங்கல்ல, அதுபோல் தான் எங்கள்கிட்ட எங்கள் வாத்தியார் எங்கள் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் முன் உதாரணமா இருக்கக்கூடிய ஒரு தலைவரே வந்து இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை அப்படின்னு சொல்லும் போது அது சேர்றவங்க மத்தியில தப்பா போய் சேராதா? கண்டிப்பாக சேராது மேடம். நாங்கள் அந்த மாதிரி அதான் இதை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லைன்றமே. நாங்கள் தான் இந்த ஃபேமிலி மேட்டரை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை. முழுக்க எங்கள் தொண்டு விஜய் சாரை மட்டும், விஜய் சாரை சேர்ந்த கட்சிகளை மட்டும், நிர்வாகிகளை மட்டும் தான் நாங்கள் யோசிச்சு, பொதுமக்களை மட்டும் யோசிச்சு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதை பற்றி நாங்கள் யோசிக்கவே கிடையாது. ஓகே, இறுதியா சோழிங்கநல்லூர் தொகுதியில் இருக்கக்கூடியவங்க மக்கள் ஏன் ஈசிஆர் சரவணன் அவர்களுக்கு ஓட் பண்ணணும்? என்ன காரணத்துக்காக ஓட் பண்ணணும்? வந்தா இந்த தொகுதிக்கு ஈசிஆர் சரவணன் என்ன பண்ணுவார்? இங்கே விசில் சின்னத்துக்கு வாக்களிச்சாங்கன்னா நல்லது மட்டும்தான் பண்ணுவார். சட்டமன்றத்தில் என்னோட குரல் ஒலிக்கும் இந்த தொகுதிக்கோசம். கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் அவசியம் முடிஞ்ச 3 இதுலேயும் சேர்த்து பார்த்தா ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் ஓட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் அதே கண்ணகி நகரில் இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் அந்த பில்டிங்காக இருக்கட்டும், அந்த இபி லைனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்காங்க. அதே ஊரில் தான் அந்த கபடி பிளேயர் கார்த்திகான்ற ஒரு பொண்ணு ஜெயிச்சு வந்திருக்காங்க. அதான் திறமைசாலி நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வெளியே வரது முடியல அவங்களால. அங்கே இருக்க எவ்வளோ திறமைசாலிகளை எல்லாம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கும். தொகுதியில் பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நான் 2 நாள் பிரச்சாரத்துக்கு போனால் ஒரு ஏரியாவில் கரண்ட்டே இல்லை, ரோடே சரியில்லை, சுத்தமாக இல்லை. இத்தனைக்கும் இன்றைக்கி இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ 10 வருஷமாக அவர் தான் எம்எல்ஏ இருக்கார். அவர் வீட்டிலேருந்து பார்த்தா ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் அந்த ஏரியாவே இருக்குது. ஒரு எம்எல்ஏ வீட்டு அருகில் இருக்க ஏரியாவே அவரால் பார்க்க முடியல. அவர் எப்படி 10 வருஷமாக இருந்தாருன்றது எங்களுக்கும் தெரியல. ஆனால் இந்த வாட்டி எலெக்ஷனில் நான் ஜெயிக்கிறேனோ இல்லையோ, ஆனால் மக்கள் வந்து சரியான பாடம் புரட்டுவாங்கன்றது நம்பிக்கையோடு இருக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி.